நீங்க வாதி நான் பிரதிவாதி. அதனால இந்த இடத்துல என்ன ஒண்ணு தமிழை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா என்னது நட்டாபுரி குலத்தின் நல்லெண்ணம் சேர்ந்தாலும் கூட கட்டாரை கட்டார் காவலர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்வி கட்ட இரண்டு பேர் சேர்ந்து தமிழை பேசும்போது அப்படிப்பட்ட தமிழுக்கே பெருமை நினைக்காக அன்னைக்குள்ள சான்றாக சொல்லியிருக்காங்க. அதனால தவத்துக்கு ஒருவன் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா தவத்தை வந்து ஒரு ஆள் இருந்து தவம் செய்தா மட்டும்தான் அப்படிப்பட்ட தவத்துக்கே பெருமை. இப்ப குணத்துக்கு மூவர், சமத்துக்கு சகலத்துக்கு சுவை சுரங் திக்குகள் பசி வந்தால் 10 மறந்தோடு. ஏன்னா 10 ஏன் பசி வந்தால் 10 மறந்து விடுது? என்ன காரணம்? இந்த பசி வந்து ஒரு மிகப்பெரிய நோய்னு சொன்னது யாரு? பசிப்பினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசி வந்து ஒரு நோய்னு சொன்னது யாரு? ராமலிங்க அடிகளார். இன்னைக்கு அவர் வச்ச அந்த வடலூர்ல இன்னைக்கு அவர் வச்ச அந்த தீயாகப்பட்டது எரிஞ்சு கொண்டே இருக்குது. நிறைய பேர் தர்மசாலை என்று சொல்லக்கூடிய தர்மசாலையை வச்சு பல பக்தர்களுக்கு இன்னைக்கு என்ன இருக்காரு, உணவு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த உணவு இல்லாம இந்த உலகத்துல யாருமே வாழக்கூடாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா ராமலிங்க அடிகளார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவு, உயர்ச்சி இப்படி இந்த 10